நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டாப் ஸ்லிப் கூட கேரளா சைடு வந்திருக்கோம். இங்கே பாருங்க. ஒரு மாதம் சம்பளம் மாதிரி எல்லாத்தையும் ஸோ ஒன் டே ட்ரிப்பாக நாங்கள் பிளான் பண்ண இடம் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கிற டாப் ஸ்லிப்பு தான். ஸோ அன்றைக்கி பையனோட பர்த்டே அப்படிங்கிறதுக்காக பொள்ளாச்சியில் இருக்கிற டாப் ஸ்லிப்க்கு பிளான் பண்ணோம். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா மாசாணி அம்மன் கோவில் போய் சாமி கும்பிட்டு போனோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரையெல்லாம் இருந்துச்சு. ஸோ பையன் வந்து அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. ரெண்டு சைடும் அப்படி பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. போகிற இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருந்தது. ஸோ போய் நாங்கள் டாப் ஸ்லிப்பை ரீச் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்லிப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்து ட்ரெக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வந்துட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த குரங்கு கூடலாம் வந்துட்டு பையன் விளையாடிட்டு இருந்தான். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்டீனும் அங்கே இருந்துச்சு உள்ளே. ஸோ பார்த்திங்கன்னா குரங்கோட விளையாடிட்டு இருந்தான். அங்கேயே வந்து கேன்டீன் இருந்தது. ஸோ உள்ளே போனீங்கன்னா அங்கே ஸ்வீட் கார்னு, மாங்காய், மக்காச்சோளம், கார்னு இந்த மாதிரி விற்கிறாங்க. டீ இருந்துச்சு. கேன்டீனில் சாப்பாடு கூட இருந்துச்சு. ஸோ அதில் சாப்பிட்றதெல்லாம் வந்து தூக்கி போட்டு குரங்குக்கு கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா விளாட்ற ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அங்கேயே வந்து பையனும் வந்து விளையாடிட்டு இருந்தான். பசங்களோட வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தான். அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குரங்கும் வந்து சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது குரங்கு வந்து பார்த்திங்கன்னா பாலையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது பாலை எடுத்துகிட்டு போனதும் எல்லோரும் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த பாலை எடுத்துகிட்டு போய் அது மேலே கொண்டு போய் மேலே இருந்து பார்த்திங்கன்னா கீழே தூக்கி போட்டுருச்சு. சரி, அந்த பால் குரங்குக்கிட்டே இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சா அந்த பால் கீழே போய் விழுந்து அங்கேருந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டு பன்னிக்கிட்ட வந்து அந்த பால் வந்து மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த பாலை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் திருப்பி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பரம்பிக்குளம் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்காக பிளான் பண்ணி நாங்கள் அங்கேயும் போனோம். ஸோ இதுதான் வந்து பரம்பிக்குளம் போகிற ரூட்டாக இருந்தது. அதுவும் ஒரு நல்ல ஒரு க்ரீனரியான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருந்தது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருந்தது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. போகிற ரூட்டும் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரூட்டாக இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ஃபஸ்ட் விலாகு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டாப் ஸ்லிப் கூட கேரளா சைடு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். டாப் ஸ்லிப்ல கேரளா இது உள்ளுக்குள்ள தான் போகிறோம். இங்கே இருந்து போகிறீங்க அழைச்சி போயிருந்தா இங்கே உட்காந்துக்கலாம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மேலே டீ ஷாப் இருக்கு. இங்க சீட் மாதிரி கூட கட்டி வச்சிருக்காங்க. அழகா இருக்குல்ல. இங்க உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம்.
நீங்கள் ஓவராக இங்கே எடுத்துனோம்னா இங்கே கீழே வைக்கிறோம். அப்புறம் இங்கே இங்கேயும் பார்க்கணும். இங்கே ஆர்டர் பண்ணுற பஜ்ஜி இருக்குது, போண்டா இருக்குது. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட்டு டேஸ்ட் ரேட்டிங் சொல்லலாம். நான் லெவல் 10 10 கொடுத்தேன். ஓகே, இதை சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். அங்கே தான் உள்ளே போனதில் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே ட்ரெக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். ஸோ இதுதான் வந்து அந்த போகக்கூடிய வழி. ஸோ இதுதான் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ் வந்து ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது. 6900 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு சைக்கிளிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ரூட் மேப் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு நாளுக்கு 400 ரூபாய். ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். டவுனு ஸோ பையனும் பார்த்திங்கன்னா அப்படியே பேசி வந்து அவனோட வ்ளாகாக வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாங்கள் 400 per person அப்படின்னு சொன்னாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மடியில் உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த பேக்கேஜை நாங்கள் எடுத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வந்து சூட் ஆகுதோ அந்த பேக்கேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக்கேஜோட அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் டிஃபர் ஆகுது. ஸோ பேக்கேஜை போட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அனிமல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பிளேஸில் ஸ்டாப் பண்ணி அது எல்லாமே காட்டுறாங்க. ஸோ என்னென்ன இருக்குங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே மான் கூட்டமாக இருந்தது. தூரத்துலேருந்து தான் மானை பார்க்கணுமா? அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் வர இடத்துல சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டேம் இருந்தது. அங்கே வந்து யானையும் வந்து காமிச்சாங்க. சாய் தெரியுதா? சாய் தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து டேம் ரிவர் இருந்தது. ஸோ அந்த வியூ போட்டு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 minutes கொடுக்குறாங்க, நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 minutes நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. 400 ருபீஸ் ஒர்த்தாக தான் எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ₹400 கிட்டத்தட்ட வந்து 4 hours நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசன் எல்லாம் காமிச்சாங்க. நல்ல ஒரு வியூவாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தது.
அரௌண்ட் நாங்கள் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்டேயே நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம், கன்னி மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் 500 years ஓல்டு ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காமிச்சாங்க. ஸோ அந்த மரத்தோட கதை, பிரிட்டிஷோட பீரியடில் அதை வந்து வெட்டாமல் விட்டுட்டாங்க. அந்த மரத்தினோட ஏஜ் வந்து 500 years அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அதுவும் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதோட வீடியோ அந்த இதெல்லாமே வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் கிளம்பி போனால் மயில் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எகெயின் வந்து டேம், அப்படியே அது சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை. ஸோ குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணக்கூடிய, ரொம்ப ரசித்து இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. திருப்பி பைசன் எல்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ பார்த்திங்கன்னா பைசன், குட்டி பைசன் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி வந்து டேம் பிளேசஸ் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ எகெயின் வந்துட்டு ஒரு 5 minutes கொடுத்தாங்க அங்கே போய் எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அங்கேயும் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேயும் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எகெயின் அங்கேருந்து வந்து கிளம்பி அப்படியே நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் போன அந்த வேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஒரு பிளேஸில் வந்து நிறுத்தினாங்க கேரளாவில். ஸோ அங்கே வந்து ஃபுட் எல்லாமே வந்து இருந்தது. பஜ்ஜி, அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட்டு, மேகி இதெல்லாம் இருந்தது. ப்ளஸ் அந்த ட்ரைபலோட டான்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதுவும் வந்து நாங்கள் அப்படியே வியூ பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாய் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற ஐட்டம், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த வேன் இஷ்யூ ஆனதுனால அந்த டைம் வரைக்கும் நாங்கள் அப்படியே அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். 1 hour வந்துட்டு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லா என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த டான்ஸு, அந்த பிளேஸு, அந்த இது எல்லாமே அட்மாஸ்ஃபியரும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்து கவனிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வேன் எகெயின் வந்துட்டு 1 hourல ரெடி ஆகி திருப்பி வேன் வந்துச்சு. மறுபடியும் அந்த கேரளா அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ வண்டி ப்ரொடெக்ஷனோட வந்துட்டு டாப் ஸ்லிப் கீழே இறங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனோடு கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஃப்ளாஷில் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸாக இருந்தது.